இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நமக்கு கொடுத்த தலைப்பு, ஏன் உன்னை எதிர்க்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் என்னன்னு யோசிக்கிறீங்களா, வை மீன்றீங்களா? பர்டிகுலரா ஏன் உன்னை எதிர்க்கிறார்கள், வை டு பீப்புள் அப்போஸ் யூ? சிலருக்குலாம் உன்னை பார்த்தாலே பிடிக்கல, சிலருக்குலாம் உன்னை பார்த்தாலே எரிச்சல் அடைகிறாங்க, சிலருக்குலாம் உன்னை பார்த்தாலே அவங்களுக்கு வயிற்றுச்சலாக இருக்குது, உன்னை பார்த்தாலே பிடிக்கல. எவ்ரி டைம் தே வாண்ட் டு அப்போஸ் யூ. அதற்கான காரணம் என்னன்னா, ஒவ்வொரு தடவை நீ வாழ்க்கையில் விழும்போதெல்லாம் நீ விழுந்துருவேன்னு யோசிச்சா கர்த்தர் கரம், எப்பெல்லாம் நம்ம விழுறோம்னு யோசிக்கிறோமோ அப்பெல்லாம் கர்த்தர் கரம் நம்மளை வந்து தாங்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஐயா, நீங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்க வீட்டாரோ இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துலோ இல்லை சில இடத்துல புதுசாக போகிற இடத்துல கூட சிலர் நம்மளை கட்டி பிடிப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு நம்மளை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா God is working in our life. எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்மளை கனம் படுத்துறதுல அவர் அப்படியே 100% ஷோராக இருக்காரு. அநேகருக்கு நம்மளை ரோல் மாடலாக, அநேகருக்கு நம்மளை கர்த்தர் சாட்சியாக வைத்து கொண்டிருப்பதனால அநேகர் நம்மளை எதிர்க்கிறார்கள். நம்ம சொல்கிற காரியங்கள் அவங்களுக்கு பிடிக்கல, நம்ம சாட்சி அவர்களுக்கு பிடிக்கல, அநேகர் அதனால இன்றைக்கு நிறைய பேர் நீ இருக்கிற இடத்துல உன்னை எதிர்த்தா நீங்க டிப்ரெஸ் ஆயிடாதீங்க. It is not our job to impress our haters. நம்ம ஹேட்டர்ஸை இம்ப்ரெஸ் பண்றது நம்ம ஜாபே கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க எதிர்க்கிறார்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கர்த்தர் நம்மை உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால இன்னைக்கு என்ன போனெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல, இவங்களுக்கு பிடிக்கல, எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்காக நம்ம வாழலங்க. நிறைய பேர் நம்ம சாட்சி நிமித்தமே நம்மளை எதிர்ப்பார்கள், ஆனால் அவர்கள் எதிர்ப்பது நிமித்தமே கர்த்தர் நம்மளை கனம் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால இன்னைக்கு we will have oppositions. நம்மளுக்கு ஏகப்பட்ட அப்போசிஷன்ஸ் நமக்கு இன்னைக்கு வாழ்க்கையில் இருந்துதான் இருக்கும். ஸோ போன வாரத்தின் கதையில் இந்த பவுலோட மிஸ்டரி ஜேர்னிலேருந்து அப்படியே நம்ம தொடருவோம். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? பவுல் மலேசியா போகிறாரு. மலேசியா போகும்போது ஆவியானவர் அவரை தடுக்கிறார். சரியா? அந்த மேப் இருந்தால் போடுங்க. போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? பவுல் இங்கே போகிறாரு, ஏசியா மலேசியா. நான் சொன்னல போன வாரமே, அந்த காலத்தின் ஏசியா, இந்த காலத்தின் டர்க்கி. சரியா? சரி, அதோட திருப்பி ஒரு முக்கியமான கேள்வி, அப்போஸ்தலன் புத்தகத்தை யார் எழுதினா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, போன வாரம் எத்தனை பேர் பவுல் நாங்க? சரியா? லூக் எழுதினாரு. ரைட்டா? ஸோ மலேசியா போகிற கர்த்தர் தடுத்து ஸ்ட்ரோவாஸ்லேருந்து எங்கே போய் சேர்றாங்க? போன வாரம் நம்ம பார்க்கும்போது பிலிப்பியில் போய் சேர்றாங்க. சரியா? பிலிப்பிக்கு போகிறாங்க. கர்த்தர் அப்படியே பிளானை மாற்றுறாங்க. பிலிப்புக்கு போனால் என்ன நடந்ததுன்னு தெரியும். லிடியா வராங்க, லிடியா ரட்சிக்கப்படுறாங்க. லிடியாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சி இது பேயை ஓட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் கூட இருந்த லூக்கு ஜெயிலுக்கு போகிற நேரத்தில் வெறும் பவுலும் சீலா மட்டும் போயிடுறாங்க, மாட்டிக்கிறாங்க, அடிடின்னு அடிக்கிறாங்க. அந்த உபத்திரத்தின் மேலேயும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து சோல்ஜர்ஸ் வந்து கர்த்தர் காப்பாற்றுக்கிறார். அங்கிருந்து அப்படியே நம்ம தொடருவோம். 16வது அதிகாரம் 40வது வசனம். இப்போ பிலிப்பு அந்த மேப் அப்படியே விடுங்கப்பா, வாசிங்க ஐயா. அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாளிடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய் விட்டார்கள். சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. 17வது அதிகாரம் வசனம் 1-2 வாசிங்க. அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து, இதெல்லாம் வாயிலே நுழையில இந்த பேரை யாருக்கும் ஃபேன்சி ஆகுதுன்னு உங்க பிள்ளைங்களுக்கு வச்சிடாதீங்க, கூப்பிடுறது ரொம்ப கஷ்டம். சிலர்லாம் அப்படிதான் பிள்ளைங்களுக்கு ஃபேன்சி ஆகுதுன்னு பேரை வச்சுறாங்க, வாயில நுழைய மாட்டது, கூப்பிடுறது கஷ்டமாகுது. அப்புறம் தெசலோனிக்கா பட்டணத்துக்கு வந்தார்கள். நேரா எங்க வராங்க? தெசலோனிக்கா பட்டணம். நேரா பிலிப்பில இருந்து கிளம்பி அம்பிபோலியை தாண்டி தெசலோனிக்கா தான் வராங்க. சரியா? அங்க தெசலோனிக்கா இருக்குது. சரியா? இப்போ எங்க இருக்கிறாங்க? தெசலோனிக்கா பட்டணத்துல இருக்கிறாங்க. இப்போ தெசலோனிக்கா அந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் தி கிரேட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவருக்கு இருந்த ஒரு பெரிய மிலிட்ரி ஆஃபீஸர் கெசாண்டர் அப்படின்றவர், அவர் தான் இந்த தெசலோனிக்கா கண்டுபிடிச்சார். இந்த தெசலோனிக்கா தான் மக்கதோனியாவோட கேபிட்டல், மாசிடோனியாவோட கேபிட்டல் இது தெசலோனிக்கா. சரியா? தெசலோனிக்கா பட்டணத்துல வந்து சேர்றாங்க. இன்ஃபேக்ட் அது ரோமுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இடத்துல பவுல் ஒரு சபையை போடுவதற்காக அவர் என்ன பண்றாரு? அந்த இடத்துல பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். சரியா? இதுதான் பேக்ரவுண்ட். நம்ம திருப்பி மேப்புக்கு திருப்பி வரும். சரியா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மேப்புக்கு திருப்பி வரும். சரியா? இப்போ மேப்பு தூக்கிடுங்க. ஆல்ரைட். மை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபார் டுடே, ஏன் உன்னை எதிர்க்கிறார்கள் சொன்னல, people are against you because you are called and set apart. புரியுதா? மக்கள் உன்னை எதிர்ப்பதற்கான காரணமே என்னன்னா, கர்த்தர் உன்னை வேறு பிடித்து எடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? because you are set apart. மற்றவங்களை போல நீ கிடையாது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, மற்றவங்களை போல நீ கிடையாது. மற்றவங்களை போல நீ கிடையாது. கொஞ்சம் திரும்பி தான் சொல்லுங்களேன், மற்றவங்களை போல நீ கிடையாது. சிலர்லாம் வந்து சபைக்கு யார் வரான்னு கூட தெரிய மாட்டேங்குது, இப்படி அப்படி கழுத்தை திருப்பத்துக்கே கஷ்டப்படுறீங்க. மற்றவங்களை போல நீ கிடையாது.
இன்னைக்கு ஏன் ஒருத்தன் என்னை எதிர்க்கிறானா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பவுலன் வாழ்க்கையில கர்த்தர் அவனை ஒரு காரியத்துக்காகவே பிரித்தெடுத்து வச்சிருக்கிறார். ஐயா, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, யூ ஆர் செட் அபார்ட். நீ வேறு பிரித்து எடுத்துக்கப்படுகிற, அதாவது உன் குடும்பத்தில் சரி, உன் பிள்ளைகள் சரி, உன் வேலையில சரி, உன் ஊழியத்தில் சரி, உந்து வித்தியாசமான காரியம். யூ ஆர் செட் அபார்ட். அதனால தான் நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, உன்னை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த வசனத்தை வாசிங்க, தெசலோனிக்கே போய் என்ன நடக்குது வாசிங்க. அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படி அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து, அதாவது 3 மாதமா இவர் பேசுறாரு. சரியா? பாருங்களேன், ஒரு புது இடத்துக்கு போறாரு. புது இடத்துக்கு போயிட்டு யாருன்னே தெரியல, நம்மளாம் தான் என்ன பண்ணுவோம், யோசிப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். போறாரு, புது இடத்துல போறாரு. அவர் பேசுறதை கேட்டுனே இருக்கிறாங்க. ஐயா, எனக்கு நடக்காதெல்லாம் இவனுக்கு நடக்குது. சில நேரத்தில் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உனக்கு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா we cannot please everybody, somebody is always against you. ஏன்? உன்னை கர்த்தர் பிரித்து எடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஐயா, இந்த ஜீப்ரா எஃபெக்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. இந்த ஜீப்ரா எஃபெக்ட்னா, இந்த ஜீப்ராக்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் ஒரே மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்க? ஜீப்ரானா தெரியும்ல, தமிழ்லாம் சொல்லுவாங்க. அப்பா ஸ்தோத்திரம். சரியா? அந்த வரி குதிரை பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் என்னன்னா, இப்போ அதை டார்கெட் பண்ணணும்னு வச்சுக்கணும். ஒருத்தன் ஒரு சிங்கம், அதை புலி அதை அடிக்கணும்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக டார்கெட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ சிங்கமும் புலியும் ஒன்று அடிக்கணும்னா ஒன்று ஏதாவது வித்தியாசமாக இருக்கணும். புரியுதா? அதுதான் அடிக்க பார்க்கும். இந்த ஜீப்ராலன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது ஒன்றை நோக்கி ஓடினா கூட எதை டார்கெட் பண்ணுமே தெரியாது. ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தன் ஒரு எஃபெக்ட் ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தானா, ஒரு ஜீப்ராக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக பெயிண்ட் அடிச்சு விட்டுக்கிறான். சொல்லி வச்ச மாதிரி சிங்கம் அடிச்சு போயிடுச்சு. சரியா? சில நேரத்தில் ஐயா, why are we targeted? Probably we are standing out. அந்த குரூப்ல நம்ம we are standing out. இன்னைக்கு அரைய நேரத்தில் ஏன் என்ன டார்கெட் பண்றாங்க, ஏன் எனக்கு நடக்குது, ஏன் இன்னொருத்தனுக்கு போக வேண்டிய நேரத்தில் எனக்கு போயிடுச்சு, ஏன் நம்மளே டார்கெட் பண்றோம்? ஐயா, இன்னைக்கு பவுலை டார்கெட் பண்ணதுக்கான காரணம், கர்த்தர் ஒரு உன்னத காரியத்துக்காக கர்த்தர் அவனை தனித்து பிரித்து வைத்திருக்கிறார். இன்னைக்கும் உனக்கு எதிராக மக்கள் இருப்பதற்கான காரணம், God has set you apart. ஹல்லேலூயா. ஆமென் சொன்னா கையை உயர்த்தி, ஐயா கர்த்தர் என்ன வித்தியாசமா தான் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சில் பண்ற ஊழியங்கள்லாம் நம்ம வித்தியாசமா தான் பண்ணுவோம். சரியா? இந்த சபை வித்தியாசமானது, உங்கள் போதகர் வித்தியாசமானவர், இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் வித்தியாசமானவர்கள், உங்கள் அழைப்பு வித்தியாசமான. அதனால தான் ஒருத்தருக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. ஆமென். ஏப்ரஹாம் வின்ஸ்டன் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா, அவர் இந்த மாதிரி ஏப்ரஹாம் லிங்கனோட வார்த்தைகளை வின்ஸ்டன் சர்ச்சில் போட்டிருந்தாராம். அது என்ன வார்த்தைகள்னா, எல்லாரும் என்னை எதிர்த்து நின்று நான் செய்யறதெல்லாம் தப்புன்னு சொன்னாலும் நான் என்ன பண்ணுவேன், நான் ட்ரை பண்ணுறதை நிறுத்த மாட்டேன், நான் செய்வேன். இது ஆங்கிலத்தில் போட்டு நான் தமிழில் சொல்கிறேன். ஏன்னா நான் செய்யறத கர்த்தர் வாய்க்க பண்ண வாய்ப்பு உண்டு. அப்படியே நான் செய்யறது தப்பா போனாலும் என்னை பார்த்து எதிர்த்த இந்த 10 தேவதூதர்கள் மிஞ்சி போன என்ன சொல்ல போறாங்க, நான் அப்பவே சொன்னேன் இது ஆவாதுன்னு, அவ்வளவுதானே சொல்ல போறானுங்க. அவனுங்க சொல்ல போற வார்த்தை என்னை தடுக்கவே தடுக்காது, நான் செய்வதை செய்து கொண்டே இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, அதனால இன்னைக்கு முக்கியமான காரியம், people are against you because you've been set apart. அடுத்த பாயிண்ட் பாஸ்டர் சாம் லாரன்ஸ் ஷேர் பண்ணுவார். ராமன் சொல்லுவாமா? நல்லா பாஸ்டர் சொன்னது போல நீங்க தனித்து செயல்படுகிறீங்க. யூ ஆர் செட் அபார்ட், ஸோ பீப்புள் ஆர் அகெயின்ஸ்ட் யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற 2வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஆர் அகெயின்ஸ்ட் யூ பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் யூ டு விட்னஸ். அதாவது நீங்க சொல்கிற சாட்சியை அவங்க தடுக்க நினைக்கிறாங்க. உங்களை சாட்சியை அவங்க தடுக்க நினைக்கிறாங்க, உங்க சாட்சியை அவங்க சொல்ல விரும்புறது இல்லை. அதனால என்ன பண்றாங்க, தே ஆர் அகெயின்ஸ்ட் யூ. இப்போ நீங்க அப்போஸ்தலர் புக்கத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாஸ்டர் நம்ம வசனத்தை ஆரம்பிச்சு ஸ்டார்டிங் வசனம் மட்டும் படிங்க, 2வது வசனத்தை மட்டும். அவர்கள் அம்போலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. சோ பவுலோட ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா, அவர் என்ன பண்றாரு, ஒரு பட்டணமா கடந்து அவர் என்ன பண்றாரு, ஒரு சினாகாகுலயும் போய் சாட்சியா நிற்கிறார்.
நீங்க தொடர்ந்து இந்த 17வது அதிகாரத்தை வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 13-16 வசனத்துல அவர் தெசலோனிக்கேயால ஒரு எதிர்ப்பு ஏற்படுகிறது. ஏன்னா அவர் என்ன பண்றாரு, ஒரு ஸ்ட்ராங்கான விட்னஸா இருக்காரு. என்ன ஒரு அப்போசிஷன் வந்தாலும் சரி, அவருக்கு எதிராக வந்தாலும் சரி, அவர் அதை எதிர்த்து அவர் சாட்சியை தெளிவாக பகிர்ந்து கொள்கிறார். நல்ல ஒரு ஆமீன் சொல்லலாமா? அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல ஒரு எதிர்ப்பு வருது, தெசலோனிக்கேயால ஒரு எதிர்ப்பு வருது. நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா அவர் அதுக்கப்புறம் பெரேயா பட்டணத்துக்கு போறாரு, அங்க இருந்து ஏதென்ஸ் பட்டணத்துக்கு போறாரு. நீங்க வந்து கரெக்டா 13வது வசனம் படிங்க. அதேதான், அதே அதிகாரம் 13வது வசனம். பெரோவாயிலும் தேவவசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். என்ன பண்றாங்க, அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விடுறாங்க. சோ அங்க என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, அங்க இருந்து திருப்பி அவர் ஏதென்ஸ் பட்டணத்துக்கு கிளம்பி போறாரு. என்ன ஒரு எதிர்ப்பு வந்தாலும், யார் அவர் எதிர்ப்பு நின்றாலும் சரி, அவர் சொல்கிற சாட்சியை ஒருவராலும் தடுக்க முடியல. அவரும் சாட்சி சொல்வதை நிறுத்தவில்லை. ஒரு ஆமீன் சொல்லலாமா? அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலும் நீங்க ஒரு சரியான பாதையில போய் கொண்டு இருக்கீங்க, சரியான சாட்சிகளை நீங்க சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. நீங்க சாட்சியாய் வாழும்போது உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும். அல்ல ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஏன் பவுலை எதிர்க்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாட்சி ஒரு பிரச்சனையா இருந்தது. இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ எல்லாம் சாட்சி சொல்றியான்ற ஒரு பிரச்சனையா உங்களுக்கு இருந்தது. அது போலதான் மக்கள் நம்மளையும் என்ன எதிர்பார்க்கறாங்க, இவெல்லாம் மேடை ஏறி மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானா, இவன் ஒரு காலத்துல எப்படி இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே, இவருக்குலாம் இப்போ வந்து இவர் பாஸ்டர்னு ஒரு கூப்பிடுறாங்க. அதே போலதான் பவுலையும் சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? ஏன்னா பவுல் அவர்கள் மத்தியில் ஒருவரா இருந்தவர். யூதர்களுக்கு எது ஒரு எதிர்ப்பு வந்தாலும் முதல் ஆளா நின்று அதை தடுத்து கொலை செய்கிற அளவுக்கு இருந்தவர் பவுல். ஆனா அவர் திருந்தி ஆண்டவர் அவர் தொடுப்பட்டு ஒரு சாட்சியாய் நிற்கும் பொழுது மக்களுக்கு அது பிடிக்கவில்லை. ஒரு ஆமீன் சொல்லலாமா? அதே மாதிரி இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு பவுலையும் பிடிக்கல, அவர் சொல்ற சாட்சியும் பிடிக்கல. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவர் சொல்ற சாட்சியா நம்மளால சொல்ல முடியலன்னு அவங்களுக்கு ஒரு குறைந்து. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம ஒரு சாட்சியா நின்று கொண்டிருக்கிறோம் அநேகருக்கு மத்தியில். சில பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது கிடையாது, அதை சொல்றதுக்கான வழிமுறைகள் இல்லை, அவங்க அதுக்கு தயாராகவும் இல்லை. அதனால என்ன பண்றாங்க, நமக்கு எதிராக நமக்கு எதிராக என்ன பண்றாங்க, அவங்க திரும்புகிறாங்க. அதனால நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, யார் நம்ம எதிர்த்தாலும், யார் நமக்கு அகெயின்ஸ்டா வந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சாட்சியை தெளிவாக சொல்வதற்காகவும் சாட்சியாய் நிற்பதற்காகவும் கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்ம விசுவாசிக்கணும். நல்லா ஒரு ஆமென் சொல்லுமா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அதனால சாட்சியா நிக்கிறதுக்கு வருத்தப்படாதீங்க, தைரியமா இருந்து சாட்சியை சொல்லுங்க. குயிக்கா நான் 3வது பாயிண்ட்டுக்கு போறேன். People are against you because they don't like your message. நீங்க சொல்ல வர விஷயங்களை அவங்களுக்கு பிடிப்பதில்லை. நீங்க என்ன சொல்றீங்களோ அது அவங்களுக்கு ஏற்புடையதா இல்லை. அதனால அவங்க என்ன பண்றாங்க, உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறாங்க. நல்ல ஒரு ஆமீன் சொல்லலாமா? அநேக நேரத்தில் கர்த்தர் நம்மளை ஒரு பொசிஷன்ல வைத்திருக்கிறாரு. நம்ம சில காரியங்களை சொல்லுவோம், நம்ம என்ன காரியத்தை சொன்னாலும் சில பேர் அதுக்கு அகெயின்ஸ்டாவே இருப்பாங்க. ஏன்னா நம்ம சொல்ற காரியம் நல்லதா இருந்தாலும் சில பேருக்கு அது ஏற்புடையதா இருக்காது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ டாக்டர் கிட்ட நம்ம போவோம். டாக்டர் அப்பா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாதான் ஒரு நல்ல டாக்டர். அவர் எல்லாம் நல்லா இருக்குப்பா, உனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொன்னு வச்சுங்களேன், அவர் போலி டாக்டர்ன்றோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க அம்மா அது மாதிரி தான் இருந்தாங்க. உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமனோடனே அவர் டாக்டரே இல்லைன்ட்டாங்க. என்ன டாக்டர் அவரு, நான் இவ்வளவு கால் வலிக்குதுன்னு சொல்றேன், அது கூட அவரு கண்டுக்க மாட்டாரு அப்படின்னாங்க. ஏன்னா we are so attracted to negative messages. இப்போ யூதர்கள் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல they were so confident about their legalisms. என்ன பண்றாங்க, அவங்களுக்குன்னு ஒரு வழிமுறைகளை வைத்திருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, மக்கள் அவங்க செய்தியானது மக்களை வந்து பர்டன் பண்ணுது. நீ தப்பு பண்ணிட்ட, நீ குற்றப்படுத்துற, நீ குற்றம் செஞ்சனா இதை செய்யணும். இட் வாஸ் ஆல்வேஸ் லீகலிஸ்டிக். ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட அவங்களுடைய மெசேஜ் இருக்கு. நீ பாவம் மன்னிப்பு பண்ணணும்னா நீ வந்து என்ன பண்ணணும்னா, நீ யூதரா மாறணும்னா நீ சர்க்கம்சிஷன் பண்ணணும். அவங்க மெசேஜ் எல்லாம் இப்படிதான் இருக்கு. விசுவாசத்தின் அடிப்படையிலோ கிருபையின் அடிப்படையிலோ அவங்களுடைய செய்தியானது இல்லை. ஆனா பவுலோட மெசேஜ் பாத்தீங்கன்னா விசுவாசத்தின் அடிப்படையிலும் அவருடைய தேவனுடைய கிருபையின் அடிப்படையிலும் இருந்தது. அதனால அந்த செய்தி அவர்களுக்கு ஒத்து வரவில்லை. அதே போல நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான்.
நம்ம கொடுக்கிற மெசேஜ் ஆனது நம்ம சொல்ல வர விஷயத்தை அநேகர் புரிந்துக்க மாட்டாங்க. அநேகருக்கு அது புரியாது. ஏன்னா நம்ம வைவில் அவங்க இல்லை, நம்ம வேவ் லென்த்தில் நம்ம இல்லை. அவங்களுக்கு புரியாததுனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பிடிக்காததுனால நீங்க சொல்றத அவங்க கேட்கல, அதனால அவங்க உங்களுக்கு எதிர்க்கிறாங்க. நல்ல ஒரு ஆமீன் சொல்லலாமா? என்ன மெசேஜா இருந்தாலும் பவுல் சொல்ற மெசேஜ் பார்த்தீங்கன்னா 3 ஃபோல்ட், அதாவது 3 விஷயமா இருக்கு. ஆண்டவர் வந்தாரு, அவர் மரித்தாரு, அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரு, இயேசுவே மெய்யான தேவன். இதுதான் பவுல் சொல்ற மெசேஜ். இந்த மெசேஜ் அவங்களுக்கு செட் ஆகல. ஆனா ஒண்ணு மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், மெசேஜ் அவங்களுக்கு போய் ரீச் ஆக வேண்டியது ஆண்டவருடைய திட்டம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஒரு பக்கம் எதிர்ப்பு கிளம்பினாலும் அநேகர் மக்கள், அநேக வேற்று மதத்தினர், அநேக வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த செய்தியை அவங்க கேட்டாங்க, அதை அக்செப்ட் பண்ணாங்க. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி, என்ன நம்மளுக்கு எதிராக பேசினாலும் சரி, நாம் கொடுக்க வேண்டிய ஆண்டவர் கொடுத்த வேலையை, கொடுக்க வேண்டிய செய்தியை, சொல்ல வேண்டிய விஷயத்தை, எதிர்ப்பு வந்தாலும் சரி நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும். நல்ல ஒரு ஆமீன் சொல்லலாமா? நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். குயிக்கா நான் 4வது பாயிண்ட்டுக்கு போய்ட்றேன். People are against you because they cannot stop you. அதாவது மக்கள் ஏன் உங்களை எதிர்க்கிறாங்களா? ஏனென்றால் உங்களை அவர்களால் தடுக்க முடியவில்லை. நல்ல ஒரு ஆமீன் சொல்லலாமா? நிறைய முட்டி மோதி பார்த்துருப்பாங்க, என்னென்னோ காரியங்களை சொல்லி பார்த்துருப்பாங்க, உங்களுக்கு எதிராக நடந்து பார்த்துருப்பாங்க, பேசி பார்த்துருப்பாங்க. ஆனால் ஒரு காரியத்தையும் ஆண்டவர் வாக்கிய செய்யாம பண்ணியிருக்கிறார். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். என்ன நடந்தாலும் சரி, என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி, அது உங்களை ப்ரெஷர் பண்ணலாமே தவிர உங்களை கீழே தள்ளி ஒடுக்க முடியாது. நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்போ பவுலோட அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நான் சொல்ல போற ஒரு சபைக்கு வராரு, ஆண்டவர் குறித்து பேசுறாரு, அங்கே எதிர்ப்பு கிளம்புது, தடைகள் வருது, அவர் அடிக்கிறாங்க, கொல்றாங்க. ஆனால் அதை அவரை தடுக்க முடியல, தடைபட முடியவில்லை. அவர் என்ன பண்றாரு, தொடர்ந்து ஒரு வீடுகளுக்கு போறாரு, அங்க இருக்கிற மார்க்கெட் பிளேஸ்க்கு போறாரு. நீங்க அந்த அதிகாரத்தை தொடர்ந்து படிச்சீங்கன்னா தெரியும். மார்க்கெட் பிளேஸ்க்கு போய் ஆண்டவருடைய செய்தியை சொல்றாரு. அங்க அநேக தொடப்படுறாங்க, கிரேக்கர்கள், மற்ற மதத்தினர் எல்லாரும், யூதர்கள் எல்லாமே அநேக பேர் தொடப்படுறாங்க. அந்த வைராகியத்தோட பவுல் செயல்பட்டார். அவர் சபையில் அவருக்கு எதிர்ப்பு கிளம்பின உடனே அவர் அதை நிறுத்தி விடவில்லை. அவர் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத நிலைமை இருந்தால் கூட அவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் கொடுத்த அந்த வேலையை வீடுகள் தோறும் வீடு வீடா போய் சொல்றாரு. நல்ல ஒரு ஆமீன் சொல்லாம. அப்படி ஒரு வைராகியம் நம்ம கிட்ட இருக்கணும். பிகாஸ் யூ ஷுட் பி அவேர். நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய என்ன தெரியுமா, என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி அது நம்மளை நிறுத்தி போட முடியாது. நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா நீங்க செய்கிற வேலை, நீங்க சொல்கிற விஷயம், அது ஆண்டவருக்கு ஒப்பான விஷயம். ஆண்டவர் சொல்படி செய்வதால் ஒன்றாகிலும் நம்மளை தடுக்க முடியாது. நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நிறைய காரியங்கள். இப்போ 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை படிப்போம். அதில் பார்த்தீங்கன்னா, அவர் செய்யும் போது ஊழியத்தில் ஒரு தடை வருது, தேவைகள் பெருகுது. அந்த தேவைகள் பெருகும்போது என்ன பண்றது பாருங்க. சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாய் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து என்ன பண்றாங்க பாருங்க. இரவும் பகலும் என்ன பண்றாங்க, வேலை செய்யறாங்க. எதுக்கு வேலை செய்யறாங்க? ஆண்டவருடைய செய்தி இன்னும் அதிகமா போகணும், இன்னும் அநேக இடத்துக்கு போகணும். அந்த பினான்சியல் நீடுனால அந்த வார்த்தையானது தடைபடக்கூடாதுன்னு அவர் என்ன பண்றாரு, அநேகமா வேலை செய்து இன்னும் முன்னாடி போறாரு. நம்ம வாழ்க்கையில எப்படிதான் நீங்க நினைக்கலாம், நான் ஊழியம் செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஊழியத்துக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கலாம். இப்போ என்ன எடுத்தீங்கன்னா, நானும் ஃபுல் டைமா வேலை செய்யறேன், ஃபுல் இடத்துல வேலை செய்யறேன், ஃபுல் டைமா இங்கேயும் வேலை செய்யறேன். ஆனால வேலை உங்களுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அந்த வேலை நிமித்தமாக நம்ம என்ன பண்ணணும், அந்த வேலையை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கொண்டு செல்வரா இருக்கணும். நல்ல ஒரு ஆமீன் சொல்லலாமா? அதனால நல்ல விசுவாசத்தோட இருங்க. ஒரு தடையும் ஆண்டவருடைய செய்தியை கொண்டு போக முடியாது. அது எவ்வளோ பேர் நம்மளை எதிர்த்தாலும், ஆரம்பத்தில் நான் சொன்ன ஒரு காரியம், ஏன் நம்மளை எதிர்க்காங்க, ஆண்டவர் நம்மளை செட் அபார்ட், நம்மளை தனித்து வச்சிருக்காரு. 2வது ஒரு சொன்ன காரியம், நம்மளை எதிர்ப்பதற்கான காரணம் நீ சாட்சி சொல்லக்கூடாது. எப்படி? உன் சாட்சி வெளியிலேயே வரக்கூடாது. 3வது நம்மளை எதிர்ப்பதற்கான காரியம், நீ சொல்ற விஷயம் பிடிக்கல. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்படி தான், சொல்ற விஷயம் பிடிக்கவே இல்லை. இப்போ நிறைய பேர் எதிர்பார்க்குறேன்னா, நீங்கள் ஜெபத்துக்கு வந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா உனக்கு என்ன தெரியுமா பிடிக்கும், ஏங்க யாரோ ஒன்று விட்ட சித்தப்பா உனக்கு சூனியம் வச்சிட்டான் அப்படின்னா உனக்கு பிடிக்கும். நீ அதை வேற பெருசா
ஏங்க இவ்வளோ நாள் எனக்கு தெரியவே தெரியாதுங்க, அன்னைக்கு பார்த்தா ரீனுகுமார் ஜபத்தில் சொல்லிட்டாருங்க, இவங்க தான் வச்சுக்கிறாங்க, அது உனக்கு சந்தோஷமாகுது. ஆனால் அதே நேரத்தில் என்ன சூனியமாவது மந்திரமாவது உனக்கு ஒன்றுமே கிடையாது, நல்லா இருக்கிறன்னு உனக்கு பிடிக்காது. சில நேரங்களில் நம்மளை சொல்கிற விஷயம் பிடிக்கல. எனக்கு நிறைய பேருக்கு என்ன பிடிக்காது. என்னன்னா எப்போ பார்த்தாலும் இவர் நல்லா இருப்பாங்கன்றாங்க, என்னப்பா எப்போ பார்த்தாலும் குணமாயிடுவாங்கன்றாங்க, எப்போ பார்த்தாலும் வாழ்க்கை நல்லா கத்தர் புது ஆரம்பத்துக்கு, அவங்களாம் பிடிக்காது. சரியா? ஏன் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பிடிக்கல. 4வது காரியம் என்ன சொன்னாரு? உன்னை தடுக்கவே முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ உன்னை தடுக்கணும்னு பார்த்தாலும் நீ ஒரு ஃபீனிக்ஸ் பறவையை போல நீ எழும்பிட்டே இருப்ப. 5வது காரியம், ஏன் உனக்கு எதிராக மக்கள், why people are against you னா, because they don't like the results you produce. அதாவது உன் நிமித்தமா வருகிற ஒரு அறுவடை, உன் நிமித்தமா வருகிற பலன் அவங்களுக்கு பிடிக்கல. சரியா? ஏன்னா என்ன தெரியுமா ஆகுது, மற்றவங்களாம் செய்யறான் ஒன்றும் ஆக மாட்டேங்குது, ஆனால் நீ செய்கிற ஏதாவது ஆகுது. பார்த்துருக்கீங்களா? சிலர்லாம் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நம்மளே ஏகப்பட்ட கஷ்டத்தில் இருப்பாங்க, நம்மளை பார்த்து உனக்கு என்னையா குறை, நீ நல்லா ஆகிற, உன் வீட்டில் நல்லா ஆகிற, சந்தோஷப்படுங்க. ஆக்சுவலாக அந்த டைமில் நீங்கள் போய் ஐயோ உனக்கு தெரியாது எனக்கு எவ்வளோ குறை, அது எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. நம்மளால அந்த டைம்ல தான் ஐயோ உனக்கு தெரியவே தெரியாது, நான் நல்லாலாம் இல்லை, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல முக்கியமாக இருப்பேன். நோ, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் வருகிற பலன்கள் அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வாசிங்க 17வது அதிகாரம் வசனம் 4 வாசிங்களேன். இவர் பவுல் போய் பிரசங்கம் பண்ணுறாரு. எல்லாரும் என்ன யோசித்தாங்க, பவுல் பிரசங்கம் பண்றாரு, பண்ணினே போட்டோம், என்ன நடக்க போகுது. ஆனால் என்ன நடக்குது வாசிங்க. அவர்களில் சிலரும் பக்தி உள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகர் விசுவாசித்து பவுலவையும் சீலாவையும் சேர்த்துக் கொண்டார்கள். அதாவது பாருங்க, அவனுங்க எதிர்பார்க்கல, இவ்வளோ நாளா யூத பக்தியில் இருக்கிற யூதர்கள் திடீர்னு மாறுவானுங்கன்னு எதிர்பார்க்கல. புரியுதா? டப்புன்னு மாறிட்டானுங்க. அடுத்தது என்னது, கிரேக்கர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதோட இன்னும் அவனுக்கு பைஜாரான விஷயம் என்னன்னா, சொசைட்டியில் பெரிய பெரிய லேடிஸ்லாம் இருக்கிறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்க. இப்போ இவனுக்கு பயம், டேய் இவன் பிரசங்கம் பண்ற வரைக்கும் ஓகே, இவன் இதெல்லாம் செய்யற வரைக்கும், ஆனா இவன் செய்வதன் நிமித்தம் அதற்கு பலன் வருது, ரிசல்ட் வருது, அதனாலேயே அவனுக்கு எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவப்படல, I want to encourage you, people don't like you because of the results you're producing. இன்னைக்கு உன் நிமித்தமாக கத்தர் கொடுக்குற பலன் அவங்களுக்கு பிடிக்கல. நீ சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், நான் ஏதோ புதுசாக ஒன்று சாதிச்சதான் இல்லை, நீ செய்கிற சின்ன விஷயத்தில் வருகிற நன்மைகள் மற்றவர்களுக்கு பிடிக்காததுனால தான் உன்னை எதிர்க்கிறார்கள். ஏன் என்னை எதிர்க்கிறாங்க, ஏன் என்னை பிடிக்கலனா, பவுல் செய்ததுனால வந்த பலன் அவர்களுக்கு பிடிக்கவில்லை, அதனால தான் உன்னை எதிர்க்கிறார்கள். அல்லேலூயா. அதாவது நிறைய பேர் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அப்போது ஒரு பாஸ்டர் இப்படியா சொல்லியிருந்தாரு, கிரிட்டிசைஸ் பண்ண முடியும்போது கீழே உன் சிக்னேச்சர் போட முடியலன்னா நீ கிரிட்டிசைஸே பண்ணாத அப்படின்னு. ஒரு பாஸ்டர் என்ன சொன்னார், இப்படி ஒருத்தனை குறித்து நீ தப்பு கண்டுபிடிக்கிற, ஒருத்தரை எதிர்ப்புக்கிற, ஒருத்தனை கமெண்ட் போடுறேன்னா, இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ இந்த இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய பேர் கமெண்ட் போடுவானுங்க. கமெண்ட் போடுறவன் ஐடியில் ஃபோட்டோவும் கிடையாது, கமெண்ட் போடுறவன் ஐடியில் பேரும் கிடையாது. அதை விட இன்னும் சூப்பர் என்னன்னா, யார் ஃபோட்டோவை வச்சுன்னுக்கிறானுங்க. டே உன் மேலேயே உனக்கு நம்பிக்கையிலே உனக்கே ஒரு இதில் நீலாம் எதுக்குறா கமெண்ட் போடுறீங்க, இந்த மெசேஜை கேட்டு கூட எவனாவது ஒருத்தன் போடுவான், அதை பற்றி கவலைப்படாது இந்த இவனுங்க. அப்போ ஒரு பாச சொல்லியிருந்தாரு, கமெண்ட் போடுற தைரியம் தான் கீழே என்ன பண்ணு, உன் சிக்னேச்சரை போடு. அப்போ நான் பார்த்தா அந்த வாரம் ஒருத்தன் அனுப்பிச்சிக்கிறான் ஒரு நோட்டு, முட்டாள் ஃபூல் அப்படின்னு எழுது. அப்போ அந்த பாஸ்டர் அந்த சண்டே சொன்னாராம், நிறைய நேரத்தில் கமெண்ட் போடுறவங்க கீழே சிக்னேச்சரை போடுவாங்க, ஆனால் இந்த தடவை மட்டும்தான் ஒருத்தர் கமெண்ட் போடாம அவர் சிக்னேச்சரை மட்டும் போட்டு அனுப்பிச்சிக்கிறாரு முட்டாள்னு. அந்த மாதிரி don't be bothered about the people who are opposing, they are fools because they don't like the results you produce. அடுத்த காரியம், உன்னை எதிர்ப்பதற்கான காரியம் என்னன்னா, people are against you because they don't like whom you are associated with. நீ யார் கூட இருக்கிற, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீ இயேசுவின் பிள்ளைன்றதே பிடிக்க மாட்டேங்குது. they don't like because you're a child of God. நீ யாரோட அசோசியேட் ஆகிக்கிற பிடிக்கல, நீலாம் கிறிஸ்தவர்களாலே பிடிக்க மாட்டேங்குது. ஒருத்தர் அவர் பேரை சொல்றாரு, அவருக்கு நான் ஒரு பேரை சொல்ல வரும்ல, நல்ல கிறிஸ்டியன் பேர் இருக்குது, அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டார். என்னன்னு பார்த்தா, பாஸ்டர் ஜென்ரலாக இருக்கிறது தான் நல்லது, நம்ம எந்த மதம்னு தெரியவே கூடாது. முன்னாடி எந்த ஜாதின்னு தெரியக்கூடாதுனாங்க, இப்போ என்ன பண்ணாங்க, மதமே தெரியக்கூடாது. ஏன்னா பயம், யார் கூட நான் அசோசியேட்டட் ஆகிறேன்ட்டு. சரியா? யார் கூட அசோசியேட்டடா பயம். இங்க பாருங்க என்ன நடக்குது, 5வது வசனம் வாசிங்க. விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு
வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்துக்கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக யார் வீட்ட? யாசோன். யாசு, அது ஜேசன். இங்கிலீஷ்ல சொல்லி சிம்பிளா சொல்லிடுறேன், ஜேசன். இந்த தமிழ்ல வேற, அது வேற மாதிரி. ஜேசன் வீட்டை சுத்தி போட்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். அதாவது ஏன் அவனை இழுத்துட்டு வந்து ஜேசன் பாவம் அவர் ஏன் மாட்டினார்னா, அவர் பவுல் கூட சேர்ந்தார். சரியா? சில நேரத்தில் தேவ பிள்ளைகளை நம்ம சிலரோடு இருக்கிற ஐக்கியத்தினாலே நம்மளை டார்கெட் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழகும் போது நல்லா பழகுவாங்க, யாருமே பார்க்கலனா. ஆனால் வெளி தோட்டமாக வரும்போது அப்படியே ஒதுக்கிடுவாங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் நடந்தது, இந்த கான்சர்ட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணாங்க, ஒருத்தரை பற்றி ஒரு பாஸ்டரை பற்றி ஒருத்தர் தப்பாக போடுறாங்க. உடனே வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவரை கான்சர்ட்லேருந்து நீங்கள் தூக்கிடுங்க. அப்போ என்ன பண்ணுவோம், எல்லாம் இருக்கணும். நான் சொன்னேன் ஒன்றே ஒன்று, ஐயா ஒருத்தன் விழும்போது தான் நம்ம அவன் கூட நிற்கணும், ஒருத்தன் கஷ்டப்படும் போது தான் நம்ம அவன் கூட நிற்கணும். ஐயா அது ரொம்ப முக்கியமான விஷயம். சில நேரத்தில் நம்ம யார் கூட ஐக்கியப்படுறோம்னாலே நம்மளை டார்கெட் பண்ணுவாங்க. ஜேசன் என்ன பண்ணாங்க, தூக்கின்னு போய் அடியேன்னு அடிச்சு அவனை டார்கெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பவுல சீலாவும் மாட்டலான்னு ஒன்று என்ன பண்ணாங்க, பெரிய ஒரு ஜாமீன் கையத்தை வாங்கின்னு ஜேசன் அம்சாங்க. எப்படிப்பட்ட ஆட்கள் எதிர்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்த்தவர்கள் எல்லாமே ரிலிஜனிஸ்ட். எப்படி எதிர்த்தாளுங்க? வெளியாட்கள் கிடையாது. எப்படி அவிசுவாசி, ஏதோ பாகாலை கும்பிடுறவர்கள்லாம் வந்து இவங்களை எடுத்துட்டு போல. யார் எதிர்த்தார்கள் சொல்லுங்க? எல்லாம் நம்பாளுங்க, பக்கத்தில் பாருங்க, நம்பாளுங்க. அதாவது கூட்டம் கூடி இப்போ பார்த்தீங்களே இப்போ என்ன நடக்குதுன்னு, எல்லாமே நம்மளை காலி பண்ணுறது எல்லாமே நம்பாளுங்க தான். ஆனால் நம்ம ஜோம் பண்ணுறோம், ஆண்டவரே அந்த கட்சிக்காரர்களை, அந்த கலர் சட்டை போட்டவங்கள, ஐயா அவன் கூட பரவாயில்லையா, அவன்லாம் நல்லவையா, அவனை விட்டுருங்கயா, அவன் நம்மளை டச்சே பண்ணுவான். பண்ணுறதுலாம் யாரு? விசுவாசிகள், பரிசுத்தவான்கள், ரிலிஜியஸ், இவனுங்க தான் செய்யறானுங்க. ஃபுல்லா தாக்குறானுங்க. they formed a gang. இங்கிலீஷ் வெர்ஷன்ல ஒன்று போட்டிருக்குது, they are all loafers who formed a gang and they attacked and they started spreading rumor throughout Paul's life. பாலுக்கு against rumor அவர் சொல்றது தப்பு, இது கரெக்ட் இல்ல, ரூமர் எவ்வளவோ ஃபாலோ பண்ணி பேசி அகேன்ஸ்டா பேசினாங்க. ஆனாலும் தேவ பிள்ளைகளே, கத்தர் அவர் கொண்டு செய்ய வேண்டியதை செஞ்சார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரூமர்ஸை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நிறைய ரூமர்ஸை கலப்பி விடுவாங்கய்யா, நிறைய ரூமர்ஸை, கொஞ்சம் நஞ்செல்லாம் இல்லை. சிலர்லாம் மனசு உடஞ்சிடறாங்க. சில பேரண்ட்ஸ்லாம் என்கிட்ட பேசும்போது, பிள்ளை நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டு வரோம். பார்த்தியா, ஒரு பொண்ணு நைட் ஷிஃப்ட்டில் வேலை போயிட்டு வருது. அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறான், பார்த்தியா அவர் நைட்டு பொண்ணை வேலைக்கு அமிச்சு சம்பாதிக்கிற, இப்படிலாம் குடும்பம் நடத்தமானு. நான் ஆண்டவர்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டேன். ஆண்டவர் ஒரு 5 நிமிஷம் மட்டும் எனக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா, நான் பாஸ்டர் என்பதை மறந்து விட்டு அவனிடத்தில் ஆங்கிலத்தில் சில கிராமட்டிக்கல் வேர்ட்ஸை நான் யூஸ் பண்ண ஆசைப்படுகிறேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி நான் பாஸ்டர் ஆயிடுறேன். நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த பொண்ணை பார்த்து அது கல்யாணத்துக்கு விசாரிக்க வந்தாங்க, அதை குறித்து தப்பான ஒரு காரியத்தை சொன்னாங்க. அந்த கல்யாணம் நின்றுச்சு. ஆனா என்ன தெரியுமா, அதோட நல்ல ஒரு கல்யாணத்தை கத்தர் பண்ணி வச்சார் அந்த பிள்ளைக்கு. ஐயா இன்னைக்கு இந்த மாதிரி ரூமர் நிறைய கலப்புவாங்க. நம்ம பிள்ளைகளை பத்தி, நம்மளை பத்தி நிறைய ரூமர் கலப்பிடுவாங்க. கலப்புறதுலாம் யாரு? நம்பாளுங்க தான், நம்பாளுங்க தான், வெள்ளுகிறவங்களாம் கிடையாது. நான் இந்த ஒரு கதையை ஒரு மியூசிக் கான்சர்ட், ஒரு பெரிய மியூசிஷியன் அந்த கான்சர்ட்டை பண்ணிட்டு இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய கிரிட்டிக்ஸ் எல்லாம் வந்து கேவலமாக இருந்துச்சு, நல்லாவே இல்லை, என்னத்த வாஸ்தான் அப்படின்னு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி இவன் சரியில்லைன்னா பற்றி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்தாங்கண்ணா. அப்போ அங்கே வந்திருந்த ஒரு ஃபேமஸ் கம்போசர் ஜான் சிபிலியஸ், அவனை கூப்பிட்டு சொன்னாங்கண்ணா, ஐயா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பெரிய பெரிய சாதனைகள் பண்ணவனுங்க மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இன்னி வரைக்கும் செலகுது. உலகத்தில் எங்கேயுமே கிரிட்டிசைஸ் பண்ணி குற்றம் கண்டுபிடிக்கிறவனுக்கு உலகத்தில் எங்கேயுமே ஒரு சிலை கூட கிடையாது. புரியுதா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. there is not a single statue for the guy who does critics. புரியுதா? அதனால உங்களை குறித்து விமர்சனம் பண்றவங்க நீங்க நிறைய பேர் நிறைய சேனல்லாம் நடத்தி என்னென்னவோ இந்த விமர்சனம் எல்லாம் என்னவா பண்ணலாம், யாருக்குமே என்ன பண்ணாது. ஐயா இன்னைக்கு நீ சாட்சியா நின்னா உனக்கானதை கர்த்தர் செய்வார். உன்னை குதித்து எதிர்த்து பேசணும்னு நீ கவலையப்படாத. ஹல்லேலூயா. கடைசியா நான் முடிக்க வைக்கிறேன். மை லாஸ்ட் பாயிண்ட்.
எவ்வளோக்கு எவ்வளோ the more they continue to be against you, the more the Lord will prosper the work of your hands. Hallelujah. The more they continue to be against you, எவ்வளோக்கு எவ்வளோ உன்னை எதிர்க்கிறார்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கர்த்தர் உன் கையின் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அன்னைக்கு நைட்டே பவுலும் சீலாவும் அந்த மேப்பை மட்டும் போடுங்க, வாசிங்க. அன்னைக்கு நைட்டே பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்க? 17:10 வாசிங்க. உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார். தெசலோனிக்கால இருந்து பெரியா வராங்க. இப்ப என்னாச்சு? தெசலோனிக்கால அப்போஸ்தலன் சபையை போட்டாச்சு, பெரியாக்கு வருகிறாங்க. அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தால் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். தெசலோனிக்கேல பார்க்க நற்குணசாலியா இருக்காங்க. எல்லாருமே பெரியா போனா அங்கேயும் கர்த்தர் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறாங்க. சரியா? ஆனா வாசிங்க. அதனால் அவர்களில் அநேக பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று. அதாவது இங்க பாருங்க, அநேகர் விசுவாசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல தெசலோனிக்கா உடைப்பு இங்க ஜாஸ்தி விசுவாசிகள். எங்க போனாலும் எவ்வளவு தடுக்கணும்னு நினைச்சாலும் கர்த்தர் பவுலை கொண்டு செய்வதை வாய்க்க பண்ணினே இருக்கிறாரு. விசுவாசிக்கிறாங்க. ஆனாலும் என்ன பண்றாங்க இவனுங்க? பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். அங்கேயும் வந்து கிளப்பி விட்டாங்களா? மேப் எடுத்துருங்க. அங்கேயும் வந்து என்ன பண்ணாங்களா? சிலர்லாம் வந்து இதையே வேலையா வைத்துனுக்குறானுங்க. என்ன பண்றாங்க? இதையே வேலையா போற இடத்துல எல்லாம் வருது. எப்படி? தெசலோனிக்கான யோசித்து பாருங்களேன். அவனுக்கு வீடு குடும்பம்லாம் அதுதான் தெரியல. அங்கிருந்து கிளம்பி இங்கே ஒரு நல்லது நடக்குதுல, என்ன பண்ணுறாங்க? அங்கிருந்து கிளம்பி இங்கேயும் வந்து தடுக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, அந்த இடத்துல இருந்து பவுல் என்ன பண்ணுறாரு? எஸ்கேப் ஆகிடுறாரு. நான் வசனம் சொல்லுது, அந்த இடத்துல என்ன ஆகிறாங்க? பவுலும் சீலாவும் மட்டும் 15வது வசனம் வாசிங்க. பவுலை வழிநடத்தினவர்கள் அவனை அத்தனை பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கிருந்து பவுல் ஸ்டாப் ஆகல. நீங்க பாத்தீங்கன்னா தடுக்க 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 அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போயினே இருக்குது. நான் சொல்றேன், தடுக்க 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 நம்ம கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவார்? விரிவாக்கி கொண்டே போயிடுவார். அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போயினே இருக்குது. அங்கிருந்து அவர் ஏத்தன்ஸ் போயிட்டார். ஆனா இவ்வளவு தடுத்தாலும் அந்த இடத்துல யார் இருக்கிறா? வாசிங்க. அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதி சீக்கிரமாய் தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். பெரியாலே அவனுக்கு இருக்கிறானுங்க. இவர் கிளம்பி போனாலும் அவங்க அங்கேயே தங்கி விடுகிறார்கள். இன்னும் சுவிசேஷம் தொடர்ந்து நடக்குது. ஐயா, ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு நம்ம உபத்திரவத்தை குறித்து பேசுகிறோம், எதிர்ப்பை குறித்து பேசுகிறோம். ஆனால் அந்த நாட்கள் உபத்திரவத்தினால தான் சுவிசேஷம் பெருகுச்சு. ஹல்லேலூயா. உபத்திரவத்தினால தான் கர்த்தர் வார்த்தை எல்லா இடங்களுக்கும் போச்சு. அதனால இன்னைக்கும் சொல்கிறேன், உபத்திரவத்தில் தான் நம்ம சாட்சி பெருகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க? உபத்திரவத்தில் தான், போராட்டத்தில் தான், டெஸ்ட்டில் தான் நம்மளுக்கு டெஸ்ட் மணியே வரும். அதனால் இன்னைக்கு ஐயா இந்த ரூமர்ஸை குறித்து, சரியா, என்னடா எங்கே போனாலும் நம்மளை இப்படி பேசுகிறாங்க. சிலர்லாம் நம்மளை வாழ்க்கையில் மீட் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. புரியா? நம்மளை சந்திச்சே இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் அதான் ஒரு மீட்டிங்க்கு ஒருத்தர் வந்து இன்னொரு பாஸ்டர் மூலிமா நான் கேட்டார், இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வருவீங்களா பாஸ்டர்? வரேன் அப்படின்னா. இல்லை பாஸ்டர், எவ்வளோ உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவீங்க? நான் சொன்னேன், ஐயா இவ்வளோ வருஷமாக பண்ணுறேன் நான், அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணது இல்லையா. இல்லை, ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் கூப்பிட்டா நீங்கள் 5 லட்ச ரூபா கொடுத்தா தான் வருவீங்க அப்படின்னாரு. 4 டேய் யாரா அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் அப்படி ஒரு மீட்டிங் போனதும் கிடையாது, அப்படி யாரும் குத்ததும் கிடையாது, நம்ம கேட்டதுமே கிடையாது. ஆனால் நம்மளை தெரியாத ஒரு ஆள் கூட என்ன பண்ணுவான்? ஏதோ வீடியோவில் பார்த்துருப்பான், என்ன அவனுக்கு அந்த வீடியோவில் பிடிச்சிருக்காது, சாக்கில் என்ன பண்ணால் ஒரு கமெண்ட்டை போட்டு போயிட்டான், அவர் இவ்வளோ தான் வருவார். இந்த மாதிரி நிறைய பேருங்க நம்மளை தெரியவே தெரியாது, ஆனால் நம்மளுக்கு அகேன்ஸ்டாக வேலை செஞ்சு நிற்பாங்க. அவங்கள வாழ்க்கையில் நம்ம சந்திச்சு கூட இருக்க மாட்டோம். ஆனால் ஒன்று தான், அவர்களுக்கு யாரும் சிலை வைக்க போவதில்லை. சரியா? கர்த்தர் நான் நமக்கான ஒரு சாட்சியை கொடுக்க போகிறார். கடைசியாக நான் இதை மட்டும் முடிச்சிடுறேன். ஐயா, நீங்கள் இந்த ஷார்ப்னர்லாம் பார்த்துருப்பீங்க. சரியா? இந்த ஷார்ப்னரில் ஒரு தடவையும் இந்த பென்சில் உள்ளே போகும்போது இந்த பிளேடு நான் நினைக்குது, இந்த ஷார்ப்னரில் இருக்கிற பிளேடு இந்த பென்சிலை நான் வெட்டுறேன்னு நினைக்குது. சரியா?
ஆனா என்ன தெரிய மாட்டேங்குது இந்த பிளேடுக்குன்னா, ஒரு தடவையும் இந்த பென்சில் அது வெட்டும் போதும் இந்த பென்சில் என்ன ஆகுது? ஷார்ப்பாகுது, பெட்டர் ஆகுது, ஃபைனர் ஆகுது, பியூட்டிஃபுல் ஆகுது, இன்னும் கிளியரர் ஆகுது. அதாவது மொக்கையா இருந்த பென்சிலை இந்த பிளேடு தான் ஷார்ப்பே பண்ணுது. ஐயா, இன்னைக்கும் நான் சொல்றேன், இந்த மாதிரி பல ஷார்ப்னர்ஸை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிறார். இந்த ஷார்ப்பர் நிமித்தம் இது என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம இன்னும் பெட்டராகவும் இன்னும் கிளியரா எழுதுவோம். மொக்கையா இருந்த பென்சிலை எதிர்த்து அதை அறுத்து ஷார்ப்பா இருக்குன்னு இந்த ஷார்ப்பர் தான். அதனால நம்ம எதிர்க்கிறவர்கள் அநேகர் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை வைத்திருக்கிறதுக்கான காரணமே நாம் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவோம். இன்னும் நம் கையை கொண்டு கர்த்தர் அநேகரை ஆஸ்வதிப்பார். விசுவாசி நல்லா கைகளை தட்டிட்டு கர்த்தர் பிரசன்னத்தில் அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். The more people are against me, the more the Lord will bless us.